இந்த உலகம் சிவபெருமானை பல பெயர்களால் அழைத்திருக்கிறது. பலர் ஐயா என்றார்கள், பலர் ஈசா என்றார்கள், அறிந்தவர்களோ பரமேஸ்வரா என்றார்கள். ஆனால் ஈசனோ ஒருவரை மட்டும் அப்பா என்று அழைத்தார். அந்த அழைப்பில் பக்தியின் வரையறை உடைந்து அன்பு உயர்ந்தது. யார் அவர்? அவர் வேடர் குலத்தைச் சேர்ந்தவர், காட்டில் வாழ்ந்தவர், ஆகவும் அறியாதவர். ஆனால் தன் இரு கண்களையும் இறைவனுக்காக கொடுக்க துணிந்தவர். அவரே கண்ணப்ப நாயனார். இந்த கதை ஒரு அதிசய கதை அல்ல. இது இறைவன் மனிதனை எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதை சொல்லும் கதை. இது இறைவன் எதை விரும்புகிறான் என்பதை காட்டும் கதை. இந்த கதைக்கு தொடக்கம் ஒரு மகத்தான வீரனிடமிருந்து வருகிறது. அவன் பெயர் அர்ஜுனன். குருக்ஷேத்திரம் இன்னும் அமைதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அர்ஜுனனின் மனதில் போர் என்றோ தொடங்கிவிட்டது. முன்னால் நிற்பவர்கள் சாதாரண வீரர்கள் அல்ல. பீஷ்மர், துரோணர், கர்ணன். அசையாத மலைகள் போல எழுந்த இந்த மூவர் முன் வீரமும் ஆற்றலும் வலிமையும் மட்டும் போதுமா என்ற கேள்வி அர்ஜுனனின் நிம்மதியான உறக்கத்தை ஒவ்வொரு இரவும் பறித்துக் கொண்டிருந்தது. தர்மம் வெல்ல வேண்டும். அதற்கு உலகிலேயே மிகச் சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம் வேண்டும். அது பாசுபத அஸ்திரம். அந்த சக்தியை வழங்க வல்லவன் ஒருவனை, அழிவும் அருளும் ஒரே கைகளில் கொண்ட மகாதேவன் சிவபெருமான். அர்ஜுனன் காட்டுக்குள் சென்றான். மலையின் அடிவாரத்தில் அமர்ந்து உணவின்றி உறக்கமின்றி கடும் தவம் செய்தான். ஆனால் அவன் தவத்துக்குள் ஒரு நுண்ணிய குறை இருந்தது. நான் தான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளன் என்ற அகங்காரம் அவன் தவத்துக்குள் ஒரு நிழல் போல ஒட்டிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் துரியோதனன் அனுப்பிய முகாசுரன் காட்டுப் பன்றியாக மாறி அர்ஜுனனின் தவத்தை குலைக்க முனைந்தான். பன்றி ஓடியது. அர்ஜுனன் அம்பு எய்தான். அதே கணத்தில் இன்னொரு அம்பும் பாய்ந்தது. அந்த அம்பினை எய்தவன் ஒரு வேடன். தோற்றத்தில் சாதாரணமானவன். ஆனால் அவன் யார் என்பதை அர்ஜுனன் அறிந்திருக்கவில்லை. பன்றி விழுந்தது. உடனே வாதம் எழுந்தது. என் அம்பு இல்லை, இது என் அம்பு. வாக்குவாதம் சண்டையாக மாறியது. சண்டை அகங்காரமாக மாறியது. அப்போது அர்ஜுனன் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கே தெரியாமல் அடுத்த பிறவிக்கான ஒரு விதையை விதைத்துச் சென்றது. ஒரு வேடன் எனக்கு போட்டியா என்ற அந்த வார்த்தைகளில் ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, வேடர் குலத்தையே அவமதிக்கும் அகங்காரம் இருந்தது. அந்த வேடன் சிரித்தான். அது கோபத்தின் சிரிப்பு அல்ல, அது காலம் தாண்டி விளையும் சிரிப்பு. சிவபெருமான் தன் திருவுருவம் காட்டினார். அர்ஜுனன் திகைத்து தலை குனிந்தான். பாசுபதாஸ்திரம் ஈசனால் அர்ஜுனனுக்கு அருளப்பட்டது. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு தீர்ப்பும் கிடைத்தது. வேடன் என்று இகழ்ந்தாயல்லவா, அடுத்த பிறவியில் நீயே ஒரு வேடனாக பிறப்பாய். அப்போது அகங்காரம் இல்லாமல் அன்போடு என்னை வந்து அடைவாய் என்று அருளி மறைந்தார் ஈசன். அது தண்டனை அல்ல, அது தண்டனையாக தோன்றும் ஒரு பேரருள். காலம் உருண்டோடியது. பிறவி மாறியது. பொத்தப்பி மலைநாடு, காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே உடுப்பூர் என்ற சிறிய ஊர் இருந்தது. அந்த ஊர் முழுவதும் வேடர்கள் வாழ்ந்தனர். அந்த குலத்தின் தலைவன் நாகன். அவருடைய மனைவி தத்தை. நாகனுக்கும் தத்தைக்கும் நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அதனால் இருவரும் மகப்பேறு வேண்டி முருகப்பெருமானை நாள்தோறும் மனமுருகி வழிபட்டு வந்தனர். குமரக்கடவுளின் திருவருளால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தின்னன் என பெயரிட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர். தின்னன் சிறு வயதிலேயே அபார வீரத்தை காட்டினான். காட்டிற்கு சென்று புலிக்குட்டிகளையும் சென்னாய் குட்டிகளையும் அவற்றுக்கு இணையாக விரைந்து ஓடி பிடித்து வந்து வீட்டின் முற்றத்தில் கட்டிவிடும் அளவுக்கு அவன் துணிச்சலானவன். சிறு பருவத்திலேயே வில் வித்தையில் வல்லவனாகி வேடவர் குலத்திற்கு ஏற்ற தைரியசாலியாக வளர்ந்தான். காலப்போக்கில் நாகனுக்கு முதுமை வந்தது. வேட்டைக்கு செல்ல இயலாததால் மலைப்பகுதியில் விளையும் பயிர்களை விலங்குகள் அழிக்கத் தொடங்கின. வேடவர்கள் அனைவரும் கவலையடைந்தனர். அப்போது நாகன் தன் மக்களை அழைத்து, எனக்கோ வயதாகிவிட்டது, இனி என்னால் முன்பு போல வேட்டையாட முடியாது. எனவே என் குமாரனாகிய தின்னனை உங்கள் தலைவனாக அறிவிக்கிறேன் என்றார். தலைவனான தின்னனார் வேட்டை கோலம் பூண்டு வில்லும் வாளும் ஏந்தி வேட்டைக்கு தயாரானார். நாணன், காடன் என்று இரு நண்பர்கள் அவருடன் இருந்தனர். ஒரு நாள் மூவரும் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர். அப்போது கரிய மேகம் போன்ற நிறத்தையும் இடி முழக்கம் போன்ற குரலையும் கொண்ட காட்டுப்பன்றி ஒன்று தின்னனின் அருகே ஓடிச் சென்றது. தின்னனார் அதை பின்தொடர்ந்து ஓடினார். இறுதியில் தன் உடைவாளால் பன்றியை கொன்றார். நீண்ட நேரம் ஓடியதால் மூவருக்கும் பசியும் தாகமும் ஏற்பட்டது. தின்னனார் தண்ணீர் கேட்க நண்பர்கள் அவரை திருக்காலத்தி மலைக்கு அழைத்துச் சென்றனர். தின்னனார் மலையை நெருங்க நெருங்க தன் மீதுள்ள ஏதோ ஒரு பெரும் சுமை குறைவது போல உணர்ந்தார். மனதின் உள்ளே ஒரு புது விதமான பெருமகிழ்ச்சி மென்மேலும் பொங்கி எழுவதைக் கண்டார். அங்கு பொன்முகலின் நதிக்கரையில் காடன் இருந்து பன்றி இறைச்சியை சுட்டுக் கொண்டிருந்தார்.
அந்த சமயம் நாணன் திண்ணனாரை திருக்காலத்தி மலையீச்சில் உள்ள குடுமிநாதரை காண அழைத்துச் சென்றார். குடுமிநாதராக வீற்றிருக்கும் சிவபெருமானை கண்ட அந்த நொடியில் திண்ணனாரின் உள்ளம் அணையுடைந்த நதி போல பேரன்பும் ஆர்வமும் சேர்ந்து பக்தியாக பெருக்கெடுத்தது. திண்ணனார் குளுமையான அந்த சிவலிங்கத்தை தன் இரு கரங்களாலும் இறுக கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரால் நனைந்தார். அந்த கண்ணீர் பயிற்சியற்ற பக்தியின் முதல் அபிஷேகம். பின் சிவலிங்கத்தின் மீதிருந்த அடையாளங்களைக் கண்டு இவை யாவை என்று திண்ணனார் வியப்புடன் கேட்க, நாணன் முன்பு ஒருமுறை ஒரு அந்தணன் செய்த முறைகளான நீர் வார்த்து இறைவனை குளிப்பாட்டுவது, அவருக்கு இலைகளையும் மலர்களையும் அணிகலனாக சூட்டுவது, பின் அன்புடன் உணவூட்டுவது என அவர் செய்த முறையை கூறலானான். இதை கேட்ட திண்ணன் இவைதான் இறைவனுக்கு இனியவை போலும் என்று எண்ணி அவ்வாறே தானும் செய்வதென்று ஆசை கொண்டார். திண்ணனுக்குள் தன்னிச்சையாக சிவபக்தி என்னும் பெரும் வெள்ளம் ஓடத் தொடங்கியது. அது விரைவில் பேரன்பாக பொங்கியெழ திண்ணனார் மனமுருகி யானை, கரடி, வேங்கை, சிங்கம் முதலான கொடிய விலங்குகள் உழவும் இந்த அடர்ந்த காட்டில் நீங்கள் எப்படி ஐயனே இவ்வளவு தனிமையில் இருக்கிறீர்கள் என வருந்தினார். லிங்கத்தை அணைத்து பிடித்து இனிமேல் உமக்கு காவலாய் நான் இங்கேயே இருப்பேன் என்று குடுமித்தேவரிடம் தன்னை அர்ப்பணித்து கூறினார். அந்த முடிவில் அவர் ஆனந்த களியில் ஆடினார். பெருமானை நீண்ட நேரம் பிரிய மனமில்லாத திண்ணன் வேகமாகச் சென்று ஆற்றங்கரையில் காடம் தயார் செய்து கொண்டிருந்த பன்றியின் இறைச்சியை நன்கு நெருப்பில் காட்டி வேக வைத்தார். பின் அவற்றில் நல்ல சுவையுள்ளவற்றை தேர்ந்தெடுப்பதற்காக இறைச்சி துண்டுகளை எல்லாம் தம் வாயில் போட்டு ருசி பார்த்தார். சுவையுள்ளவற்றை தமது வாயிலிருந்து எடுத்து இலையில் அடுக்கிக் கொண்டார். அபிஷேகத்திற்கு அவசரமாக பொன்முகளை ஆற்றின் நீரினை தம் வாயில் நிறைத்துக் கொண்டார். எம்பிரானுக்கு சூடுவதற்காக தூய மலர்களையும் இலைகளையும் பறித்து தன் குடுமியில் செருகிக் கொண்டார். ஒரு கையில் வில் அம்பினையும் மற்றொரு கையினில் இறைச்சி அடுக்கி இலையனையும் எடுத்துக்கொண்டு விரைந்து ஓடினார். திரும்ப வந்து சிவனார் மீதிருந்த பழைய மலர்களை திண்ணனார் தம் கால் செருப்பினால் அகற்றினார். பின்னர் வாயில் வைத்திருந்த நீரை மஞ்சன நீராக எண்ணி பேரன்போடு சிவலிங்கத்தின் மீது உமிழ்ந்தார். குடுமியில் செருகி வந்த பூக்களையும் இலைகளையும் ஆண்டவனுக்கு சாத்தினார். சிவபெருமானுக்கு இறைச்சியை படைத்து, ஆண்டவனே, இறைச்சியினை நானே ருசி பார்த்து சுவையுள்ளவற்றை கொண்டு வந்துள்ளேன், இதை உண்டு அமுது செய்தருளும் என்று அன்புடன் வேண்டினார். பின் இரவு வேளையில் கொடிய மிருகங்களில் இருந்து ஐயனை காக்கும் பொருட்டு கையிலே வில்லேந்தி நெஞ்சிலே தூய அன்பும் ஏந்தி இரவெல்லாம் காவல் புரிந்தார். பொழுது புலர்ந்ததும் வழிபாட்டிற்கு வேண்டிய பொருட்களை சேர்க்க காட்டுக்குள் விரைந்து ஓடுவார். இதுவே தினம்தோறும் திண்ணனார் செய்த வழிபாடாக இருந்தது. நண்பர்கள் எடுத்துக் கூறியும், ஏன் தன் பெற்றோர் வேண்டியும் கூட, இனி நான் பழைய திண்ணன் அல்ல, புதிய திண்ணன், இங்கேயே பிறந்தவன், இங்கேயே இருப்பவன், இனி இந்த இடத்தை விட்டு நான் வரவே மாட்டேன் என்று உறுதிபட கூறினார். திருக்காலத்தி மலை ஒரே நேரத்தில் 2 விதமான வழிபாடுகளை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அறியாத வழிபாடு, உரிமை, பேரன்பு, தன்னையே மறந்த நிலை. மற்றொரு பக்கம் அறிந்த வழிபாடு, சுத்தம், முறை, ஆகமம். இந்த 2ற்கும் நடுவே ஈசன் அமைதியாகவே இருந்தான். அப்போது திருக்காலத்தியில் சிவகோச்சரியார் என்ற சிவபக்தர் ஆகம முறைப்படி தினம்தோறும் பூஜை செய்து வந்தார். அவர்தான் நாணன் சொன்ன அந்த அந்தனர். ஒரு நாள் அவர் வந்து பார்த்தபோது சிவலிங்கத்தின் முன் இறைச்சியும் எலும்புகளும் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவற்றை அகற்றி சுத்தம் செய்து பூஜை செய்தார். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. 5ஆம் நாள் சிவகோச்சரியார் மனம் வருந்தி, எம்பிரானே, உனது திருமுன்பு ஆச்சாரத்திற்கு புறம்பான செயலை தொடர்ந்து செய்யும் கொடியவனை உன் திருவருளால் நீதான் ஒழித்து அருள வேண்டும் என்று வேண்டினார். அன்றிரவு சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி, என்னை வழிபடுபவனை கொடியவன் என்று எண்ணாது. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் எம்மீது கொண்ட பேரன்பின் வடிவம். அவன் எம்மிடம் செலுத்தும் அன்பின் திறத்தை நாளை உனக்கு காட்டுவோம். நாளை நீ ஒளிந்திருந்து காண்பாயாக. உன் மனக்கவலை ஒளிக என்று கூறி அருளி மறைந்தார். மறுநாள் சிவகோச்சரியர் தம் பூஜை முடித்து ஓரிடத்தில் ஒளிந்திருந்தார். வழக்கம் போல திண்ணன் மகிழ்ச்சியுடன் வழிபட அனைத்து பொருட்களையும் சேர்த்து கொண்டு ஓடோடி வந்தான். அப்போது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது. இதை கண்ட திண்ணனார் துடிதுடித்து போனார். தன் கைகளால் துடைத்தும் பச்சிலைகளை கொண்டு சாறு பிழிந்தும் ரத்தம் நின்றபாடே இல்லை. ஊனுக்கு ஊனே உற்றநோய் தீர்க்கும் என்று எண்ணி, எனக்கு 2 கண்கள் இருக்கின்றன என கூறி தன் ஒரு கண்ணை கூரான அம்பு கொண்டு பிடுங்கி சிவலிங்கத்தில் வைத்தார். ரத்தம் நின்றது. மகிழ்ச்சி பெருக்கினால் தவ்வி பாய்ந்து ஆனந்த கூத்தாடினார் திண்ணனார். காலத்திநாதர் தம் மெய்யன்பரின் பேரன்பை உலகிற்கு எடுத்துக்காட்ட திருவுளங்கொண்டு தமது மற்றொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் பெருகி ஒழுகும்படி செய்தார். பதறிய திண்ணன், இதற்கு மருந்து என் மற்றொரு கண் தான் என துணிந்தான். மற்றொரு கண்ணையும் எடுத்துவிட்டால் இறைவனின் புண்பட்ட கண் எதுவென அடையாளம் தெரியாதே என எண்ணி தன் காலின் பெருவிரலை இறைவனின் ரத்தம் ஒழுகும் கண்ணின் மீது அடையாளமாக வைத்தான். தன் மற்றொரு கண்ணையும் எடுக்க துணிந்தான். அந்த தருணத்தில் திருக்காலத்திநாதர் நில் கண்ணப்ப என்று மும்முறை அசரீரியாக அருளினார். 4 மறைகள் முழங்கின. 4முகன் முதலான தேவர்களும் பூமழை பொழிந்தனர். சிவகோச்சரியர் திண்ணனாரின் பேரன்பினை கண்டு மனமுருகி போனார். பேரன்பில் ஒப்பு உயர்வற்ற கண்ணப்பனே,
இனி நீ எனது வலப்பக்கத்தில் எப்போதும் எழுந்து அருளி இருப்பாயாக என்று திருவருள் புரிந்து திருக்காலத்தில் சிவபெருமான் கண்ணப்ப நாயனாருக்கு முக்தி அளித்தார். அன்று முதல் திண்ணனாருக்கு கண்ணப்பர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அன்றுதான் பக்தி ஒரு வரையறை பெற்றது. பக்தி என்பது தன்னை மறந்து இறைவனோடு இரண்டர கரையும் பரிபூரண பேரன்பு. திருச்சிற்றம்பலம்.